ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது அவர்கிட்ட இருக்க அந்த 20,000 ரூபாய் பணத்தை எஃப்டி போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரியலையா. அதை வந்து நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பொறுத்த வரையும் குறைஞ்சது 6%லேருந்து 8.5% வரையுமே இப்போ வந்து இந்த ட்ரெண்டில் வந்து கிடைக்குது. நான் மினிமம் 6% நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் வந்து பேங்க் வைஸ் உங்களுக்கு மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் கூட மாறும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஷார்ட் டேர்ம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா கிடைக்கும். லாங் டேர்ம் போடுறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் நான் வந்து தோராயமாக 3 இயர்ஸ் நான் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு மந்த்லி வேணுமா, குவார்ட்டர்லி வேணுமா, ஹாஃப் இயர்லி வேணுமா, இயர்லி வேணுமா, இல்லைனா வேணாம் ஒட்டு மொத்தமாக அந்த 3 இயர்ஸ் கழித்து அந்த அசலும் வட்டியும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மந்த்லி வைஸ் நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு மந்த்லி ஒரு 99 ரூபாய் 50 பைசா கிட்டத்தட்ட 100 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,582 ரூபாய் 15 பைசா கிடைக்கும். அதாவது 36 மாதம். ஸோ நீங்கள் போட்டது 20,000 ரூபாய், அதுக்கப்புறம் அந்த வட்டி ரெண்டும் சேர்த்து 23,582 ரூபாய் 15 பைசா. இதில் பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 100 ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த 36 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 20,000 ரூபாவும் உங்களுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இதுவே மேக்ஸிமம் 8.5% வரையுமே இப்போ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. சரி, நம்ம ஒரு தோராயமாக 8% எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு மாதத்துக்கு 132 ரூபாய் 45 பைசா வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4,768 ரூபாய் 35 பைசா வந்து வட்டியாக கிடைக்கிது. ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,768 ரூபாய் 35 பைசா. ஸோ உங்களுக்கு இதில் 132 ரூபாய் 45 பைசா மாதம் உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த 36 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு 8%ன்றது ஒரு சில பேங்க்கில் 3 இயர்ஸ்க்கு வந்து கிடைக்காது. அப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு தான் கொடுக்குற மாதிரி வரும். அப்படி இருக்கப்ப உங்களுக்கு இதெல்லாமே மாறுபடும். இப்போ நான் 2 இயர்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். ஸோ 2 இயர்ஸ்க்கு போட்டாலும் உங்களுக்கு மாதத்துக்கான வட்டி 132 ரூபாய் 45 பைசா தான். ஆனால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 24 வந்து போட்டு உங்களுக்கு 3,178 ரூபாய் 90 பைசா வந்து கிடைக்கிற மாதிரி வருது. ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு 23,178 ரூபாய் 90 பைசா வந்து கிடைக்கிது. இதில் உங்களுக்கு மாதம் 132 ரூபாய் 45 பைசா அந்த டென்யூர் அந்த 2 வருஷம் அந்த 24 மாதம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 24 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அசல் 20,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி எஃப்டி வந்து எல்லா பேங்க்லேயுமே நம்மளால் போட்டுக்க முடியும். உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் எஃப்டி போட்டுட்டு அந்த எஃப்டி மூலமாக உங்களுக்கு 80 to 90% வரையுமே உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிமிட் வந்து கொடுப்பாங்க. இப்போ 20,000 நீங்கள் போடுறீங்கன்னா அதில் ஒரு 16,000 to 18,000 வரையுமே உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு லிமிட் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. எப்படியும் கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது 15,000 காச்சும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிரெடிட் கார்டு லிமிட்டு. ஸோ கிரெடிட் கார்டு இல்லாதவங்க உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சிறுக சேர்த்து எஃப்டி வந்து போட்டு அந்த எஃப்டி பேஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஈஸியாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூச்சரில் லோன்ஸ் மேலே லோன்ஸும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும்.